ஆக்ஷன். அங்க பாருங்க. போடா. அவுட் ஆகுது சார். வந்துட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பரா உட்கார வச்சாச்சு. ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். கதிர் சொன்னாங்க தம்பி சொல்லுங்க அத்த. இது மனோகர் அண்ணன் இப்போதைக்கு ஒரு வர மாதிரி தெரியல. பாரு எப்படி கிடக்குறாருன்னு. அப்புவுக்கு தாய் மாமன் ஸ்தானத்துல நீதான். ஓகே மேடம். சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிருக்கேன். மொட்டையில கூட உன் தம்பி அழகாதான் இருக்கான். தனாகிட்ட சார் கதிர் சார் தனா. சந்தியா ராகம் சீரியலோட ரீசெண்ட் எபிசோட்ல சிவராமோட பையன் அப்புக்கு மொட்டடிச்சு காது குத்துறதா சொல்லி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் ஊர் கோவிலுக்கு வேன்ல கூட்டிட்டு போக, இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி சிவராமோட பையனை கடத்துறதுக்கான திட்டத்தை தீட்டி கிட்னாப்பர்ஸ் ரெடி பண்ண, அந்த சைடு எல்லாரும் சொந்த ஊருக்கு போய் இறங்கி அப்புக்கு மொட்டடிச்சு காது குத்துறதுக்காக ரெடியாக, அப்ப பூசாரி வந்து கருப்பங்கிட்ட பூ போட்டு பார்த்து உத்தரவு வாங்கிடலாம்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு போய் பூ போட்டு பார்த்தா முறை கருப்பன் சம்மதம் தெரிவிக்கல. இதனால எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. பட் 2வது 3வது அட்டம்ப்ட்ல கருப்பன் சம்மதம் தெரிவிச்சதுனால காதுகுத்து ஃபங்க்ஷனை அமோகமா தொடங்கிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து புவனேஸ்வரியோட கிட்னாப்பர்ஸும் வந்து அப்புவை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. இதனால மொத்த குடும்பமும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிருக்க. அப்ப இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அப்புவை காப்பாத்துறதுக்காக நம்ம அயலை கிளம்புறங்கிறாங்க. மேலும் இதோட அப்கமிங் எபிசோட்ல ரகுராம் குடும்பம் அப்புவை அயலை உதவியோட தீவிரமா தேட ஆரம்பிச்சு ஃபைட்லாம் பண்ணி காப்பாத்தி அப்புக்கு மொட்டடிச்சு காதும் குத்திடுறாங்க. இந்த நிலையில இது சம்பந்தப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட் மற்றும் பிடிஎஸ் வீடியோஸை ரீசெண்டா சீரியல் டீம் ஷேர் பண்ணிருக்காங்க. गाइस எல்லாரும் அப்பு பது ஓ மாயா மோயா மோயா ஏய் சவுச்சு நானே விச்சு எஸ் இங்கே ஹாய். இது யாரது சேட்டா ஆமா இதுக்கு மேல என்னால போன திருப்பி சேட்டா ஏய் ஹாப்பி